இந்த லஞ்சம் ஒழிஞ்சிருக்குங்க. அப்பா! ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கார்ப்பரேஷன் சைட்ல எங்க போனாலும் இப்போ ஆல்ரெடி நம்ம டிவிக்கே தானே. நான் பச்சையா சொல்லியிருக்கேன் நான். நடிச்ச படங்கள் எதுவுமே லாஸ் ஆயி, புரொடியூசர் காணாம போய் ஊர விட்டு ஓடுனதே கிடையாது. எல்லார்கிட்டயும் பழகுறது, பேசுறது எல்லாமே இருக்கு. நல்ல கதைகள். நான் ஒர்க் பண்ண எல்லாமே இன்க்ளூடிங் இவங்க எல்லாமே டெபியூட் ஆக்டர் தான். நடிச்ச படங்கள் எதுவுமே லாஸ் ஆயி, புரொடியூசர் காணாம போய் ஊர விட்டு ஓடுனதே கிடையாது. அதே ப்ரொடியூசர் நான் 2 படமும் பண்ணியிருக்கேன். இப்பவும் ரெட் ஃப்ளவர் பண்ண டேரக்டர் கூட படம் பண்ணிட்டு இருக்கேன். ஊருக்கு 2 ஊதாரி இதெல்லாம் பூஜை போட்டு இதோட விஷயமும் ஆரம்பிக்கிறேன். இப்போ இவங்க கூட அடுத்தடுத்து இவங்க பண்ணுறாங்க. ஸோ நல்ல ரேப்பும் இருக்குது. அதனால் எப்பவுமே வந்து சோர்ந்து போனதே கிடையாது. அதனால் என்னென்னா இப்போ வந்து என்னென்னா இப்போது நம்மளை பார்த்து முன்னாடி வந்து ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது இப்போ இதோட மரியாதை பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து படங்கள் கதைகள் நிறைய பிச் பண்ணுறோம். எல்லா டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நல்ல கதைகள் சூஸ் பண்ணுறேன். நமக்கு என்ன இப்போ பிஸ்னஸாக நமக்கு ஈஸியாக பிக் பாஸுக்கு அப்புறம் ஹிட் பண்ணி நல்ல கதைகள் வரும்போது அது இதுக்கப்புறம் வர படங்களுக்கும் ஹெல்ப்பாக இருக்காது. பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது ஆக்சுவலாக. நான் சொல்லி இதை எழுதி இல்லை ஆக்சுவலாக விஜய் சார் வந்து தளபதி வந்து நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அதான் நீங்கள் பார்த்துறீங்களே, ஒரு காலத்தில் பார்லிமெண்ட்டில் என்ன நடக்கும்னே தெரியாது. இப்போ மக்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தணும்னு சொல்லி இப்போ 2 நாள் முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேப்பர் படிச்சிருந்தா தெரியும்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் அப்டேட்டாக இருந்திருக்காரு. எல்லாம் இப்போ முன்னாடி ஆட்சியிலேருந்து வந்தவங்கலாம் பண்ணாமல் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் என்னென்னா அது வந்து ஒரு குடும்ப அரசியலாக இருந்திருக்கு. இப்போ இண்டிவிஜுவலாக அவர் இறங்கியிருக்காரு. நடிகராக இருந்திருக்காரு. எல்லா கஷ்டங்களும் தெரியும். பண்ணிட்டு இருக்காரு. எடுத்தோடனே 3 மாதத்துக்குள்ளே இவ்வளோ தூரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு 15-20% பண்ணுறாரு. காலப்போக்கம் 5 வருஷங்கள் இருக்குல்ல, கண்டிப்பாக பெருசாக இருக்கும். 100%. இல்லை அப்பாவை காணும். ஆக்சுவலாக அன்றைக்கி அவர் இங்கே இல்லை, சம்மந்தப்பட்ட ஆள் சொல்லியிருக்காரு. நீ அவன்கிட்ட கேட்டு பாருங்க, அந்த லாட்ரி மட்டும் தானே சொல்கிறீங்க. அவரும் சொல்கிறாரு. அவரும் அங்கே தான் இருந்திருக்காரு. ஆக்சுவலாக அங்கேருந்து இங்கே வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக இருக்கும்ல, நம்ம ஜெயிக்காத காலகட்டத்தில் இருக்கும்போது நமக்கு பெயின் இருக்கும். ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயம் பேசுவோம். ஆனால் ஓப்பனாக தான் பேசுகிறாங்க. சரி, அது ஹெல்த்தியாக இருந்துட்டு சந்தோஷமான விஷயந்தான். அது அவங்களுக்குள்ளே பேசி அது அப்படியே ஸ்ட்ரக்கப் ஆகாமல் மக்களுக்கு நல்ல திட்டம் தரோம், இது தரோம், நிறைய விஷயங்கள். இப்போ ஃபார்மிங்க்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். இப்போ ஃபார்மிங் லேண்டு பல விஷயங்கள் பண்ணுறவர் சொல்லியிருக்காரு விஜய் சார். இப்போ எது நடந்தாலும் நீங்கள் இப்போ என்னென்னா இந்த லஞ்சம் ஒழிஞ்சிருக்குங்க. அப்பா! ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கார்ப்பரேஷன் சைடில் எங்கே போனாலும் இப்போ நானும் ஒரு இடம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு இடத்துல போயிட்டு முன்னாடியெல்லாம் இங்கே மூவ் பண்ண அங்கே மூவ் பண்ணன்னு சொல்லும்போது எவ்வளோ கொடுத்தா எவ்வளோ வேலை நடக்கும்னு இருக்கு. இப்போ வாங்குறது பயப்படுறோம். ஆக்சுவலாக செக்யூரிட்டி 10 ரூபா டீ குடி கேட்க மாட்டாங்க. அப்படிதான் இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்குல்ல எல்லார்கிட்டையும். போலீஸ்கிட்ட மாற்றம் வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம டிவிக்கே தானே. நான் பச்சையாக சொல்லியிருக்கேன். நான் ஒரு பூஜை கூட நான் சொன்னேன். நான் ஃபஸ்ட்டு நான் சொன்னது, எனக்கு அதில் வந்து 5000 ஃபாலோவர்ஸ் தூக்கிட்டாங்க இன்ஸ்டாகிராமில். என் பேஜே போனாலும் பரவாயில்ல, எனக்கு மனசில் என்ன தோணுச்சோ நான் தான் சொன்னேன். நமக்கு சினிமாவில் தெரியும்ல, சினிமா ஈஸியாக தூக்கி போட்டு சொல்லுவாங்க. யார் வேணால் வரட்டும். விஜயகாந்த் சார் வந்தார். வந்து நல்லா அவர் தான் 95,000 கிலோமீட்டர் அவர் தவிர யாருமே இப்படி ட்ராவல் பண்ணல. வந்தார், நல்லா பண்ணார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அது என்ன நடந்தது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சார் எப்படி பண்ணியிருந்தா உங்களுக்கு தெரியும் முன்னாடியே. அதுக்கப்புறம் ஒருத்தர் வரணும்னா யார் வேணா வரட்டுமே, நீ யார் வேணா வரலாண்ணே, நீ கூட வரலாம், நல்லது பண்ணுறவன் தான், உங்க பேக்கப் இருந்தா 5 வருஷம் கொடுத்தா பாருங்க தளபதி கிட்ட அவர் என்ன பண்ணுறாருன்னு. மேஜிக்னா நல்ல விஷயம்தான். அப்படி கிடையாது. நீங்கள் கேட்ட விஜய் சார் எம்ஜிஆர் கூட தானே டிவிக்கே ஒப்பிடு பண்ணுவார்ண்ணே. 3 மாதம் தானே ஆச்சு. இன்னும் 5 வருஷம் 3 மாதம் இல்லையே. பண்ணுவாருண்ணே, கண்டிப்பாக பண்ணுவார். கண்டிப்பாக பண்ணுவார். படம் சரி, நான் என்ன சொல்கிறேன், படம் ஓடுறது ஓடாதது மக்கள் கிட்ட இருக்குது. படத்தை கொண்டு போய் சேர்க்கறது ப்ரொடக்ஷன் கிட்ட இருக்குது. இதெல்லாம் தாண்டி கேரளாவில் மழையும் பெய்யுது, இங்கேயும் சில விஷயங்கள் நடக்குது. ஓடிடி பிஸ்னஸ் வேறு மாதிரி இருக்குது. எல்லாமே இதாக இருக்குது. சில தியேட்டரில் சுமாரான படங்கள் ஓடிடியில் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லாம் ஒரு வாட்டி படம் போகும்போது அவங்க கேட்டாங்க, ஏன் இந்த படம் வந்து ஓடாத படத்தையும் எடுக்கிறீங்கன்னா, தியேட்டரில் போகாத படங்கள் ஓடிடியில் ஒர்க் ஆகும். ஸோ யூஸ்வல் லவ் ஸ்டோரிக்கு ஒரு விஷயம் இருக்குது, அது எல்லாமே நடந்துருக்கு. இன்றைக்கி இந்த படம் ஹிட் ஆகுன்றது கடவுள்கிட்ட அந்த டே, அந்த நாள் வெள்ளிக்கிழமை அமையறது மட்டும்தான் இருக்குது. உழைச்சிருக்கோம், கொண்டு போய் சேர்க்குறதும் அது மட்டும் நம்மகிட்ட. அதுக்கப்புறம் அதோட ப்ளஸ் மைனஸ் நம்மக்கிட்ட, அந்த கீ நம்மகிட்ட கிடையவே கிடையாது. இல்லை, நான் விஜய் சாரை மீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணல. நம்ம ஸ்ரீநாத் சார் தான் மினிஸ்டர், நம்ம மச்சான் தான். அவர் தூத்துக்குடியில் இருக்கார். அப்போ கூட நான் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தேன். அது ஆக்சுவலாக வந்து அவர் ஜெயிக்கிறதுக்கு 2 மாதம் முன்னாடி தான் ஸ்ரீநாத் சொன்னார், நம்ம பார்த்துட்டு வரலான்டான்னு சொன்னார். சரிடா அப்படின்னு சொன்னேன்.
சின்ன படம் பெரிய படம்னு பிரிக்கக்கூடாது என்றைக்குமே. எல்லாமே ஒரே விஷயந்தான். எல்லாருமே கஷ்டப்படுறோம். பட்ஜெட்டில் வைஸ் பெரிய ஹீரோ, மிட் செக்மெண்ட் ஹீரோ, பிரேக் கிடைக்க ஓடுற என்ன மாதிரி ஒரு ஆள். ஸோ இந்த கேட்டகரி தான். இதுக்கப்புறம் புதுசாக ஒரு ஆள் வருவாங்க, படம் பண்ணுவாங்கன்ற இப்போ இருக்க காலகட்டங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஆலி பற்றி படம் பேசணுன்னா, கிருஷ்ணபிரியா மேம் வந்து ரொம்ப நல்ல டேரக்டர். நான் டெக்னிக்கலாக இப்போ ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் 25 படங்கள் பண்ணிட்டேன். பண்ணாலுமே எனக்கு முதல் முறை ஒரு 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 லேடி இயக்குனர் கூட நான் ஒர்க் பண்ண கம்ஃபர்ட் ஜோன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவங்க ஸ்கூல் ரன் பண்ணுறாங்க. அவங்களோட ப்ரொஃபஷன் வந்து பேக் ப்ரொஃபஷன் இதுதான். ஸோ பேசிக்காக வந்து அவரோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். என் மனைவி எப்படியோ அதோட வேறு வெர்ஷன் தான் அவங்க ஹஸ்பண்ட். அவங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப சப்போர்ட்டிவ். ரொம்ப நல்ல ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஸோ மனைவி எப்படியாவது ஒரு நல்ல படங்கள் பண்ணணும், நல்ல கருத்து அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது தைரியமாக சொல்லணும் அப்படின்ற 2வது படம் தான் அது. அப்போ எனக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, மாதிரி நான் படம் பண்ண போகிறேன், ஒரு நல்ல கதை நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு. அப்போ நான் கதை வந்து ஃபோன்லேயே கேட்டேன். அதாவது இந்த கடைசி ட்ரெயின் ஓடும்போது கடைசி பேசஞ்சர் வித்தவுட்டில் போய் ஏறும்ல எப்போவுமே, அந்த மாதிரி தான் சில படங்கள் நமக்கு மாட்டோம். ஒர்க் அவுட் ஆயிருக்கு அது மாதிரி. அப்படி தான் இந்த படங்கள் ஷூட்டிங் போகும்போது 2 நாள் முன்னாடி சொன்னாங்க. கன்னியாகுமரியில் ஷூட்டிங் பண்ணும்போது ஒரு நல்ல கேரக்டர், 2 ஹீரோ இதில் சௌரன் ஒரு ஆள் இருக்கார். ஸோ நான் செகண்ட் லீட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். அதாவது என்ன சொன்னாங்களோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. கம்மியாகவும் இல்லை, அதிகமாகவும் இல்லை. அவருக்கு அதிகமாக இருந்து எனக்கு கம்மியாக இல்லை, எனக்கு கம்மியாக இருந்து அவருக்கு அதிகமாகவும் இல்லை. அந்த கதாபாத்திரம் ப்ளே பண்ணது நான் தமிழ் பேசியிருப்பேன், மலையாளமும் பேசுவேன், அவர் மலையாளமும் பேசுவார். ஸோ மாறி மாறி கரெக்டாக பைலிங்குவல். மேம் சொன்ன மாதிரி இது வந்து ரீமேக்கோ டப்டோ கிடையாது, பைலிங்குவல் தமிழ். அதே மாதிரி டைம் எங்களுக்கு வேஸ்ட் பண்ணப்படல. அது என்ன ஒரு விஷயங்கள் தேவைப்படுதோ, கன்னியாகுமரி நாகர்கோவில் இதை சார்ந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் யூஏஇயில் ஒரு விஷயங்கள், ஸோ கமர்ஷியல் இந்த படங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அது மாதிரி விஷயங்கள் இவங்களும் பண்ணியிருக்காங்க படத்தில். ஸோ மியூசிக் டைரக்டர் சார் வந்து இப்போ தான் நான் மீட் பண்ணுறேன். அவர் பாடின பாட்டு ட்ரெய்லரில் நான் சாங் கேட்டிருக்கேன், மேம் அமுச்சு கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது பெயிண்டிங்க்கு மிகப்பெரிய பேர் போன ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி, ஒரு பெரிய இடத்துலேருந்து அவர் ஒரு 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 மிகப்பெரிய ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்து, அதாவது சாங்லாம் பாடி கம்போஸ் பண்ணியிருக்காருன்னா, மியூசிக்கே இல்லாமே ரொம்ப அழகாக பாடினீங்க சார், வெரி கிரேட், ரொம்ப நல்ல வாய்ஸ், சூப்பர். கண்ண மூடி கேட்டால் ஜெயசுதாஸ் சாரோட வேறு வெர்ஷன் மாதிரி இருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது August 14. யூஸ்வலாக லால் சார் சொன்ன மாதிரி யூஸ்வலான லவ் ஸ்டோரி இது இல்லை. ஏன்னா இப்போ வர படங்கள் எல்லாம் குத்து வெட்டு ரத்தம் ரொம்ப இதாக இருந்தால் ரொம்ப ராவாக இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த ஓடிடியில் கொரியன் படங்கள்லாம் பார்த்துட்டு, கொரியனை தாண்டி நம்ம என்ன படம் புதுசாக பண்ண போகிறோம், ஆடியன்ஸ் எனக்கு தேட்டரில் கொண்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெரிய ஹீரோ படங்களுக்கு அது கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ நல்ல லவ் ஸ்டோரி, நல்ல ஃபேமிலி ஓரியன்டான படம். யூஸ்வலான கதை லவ் ஸ்டோரியில் இல்லை, ஒரு நல்ல எமோஷன் படத்தில் இருக்குது. நானும் ஒரு நல்ல விதமான ஒரு கதாபாத்திரம் வித்தியாசமாக பண்ணியிருக்கேன். இந்த கெட்டப்பில் இந்த சன் மியூசிக்கில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க சேனலில். ஸோ மீசை எடுத்த படம் முழுக்க அப்படி தான் நடிச்சிருக்கேன். ஸோ வித்தியாசமாக நானாக இருக்கேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் கிருஷ்ணபிரியா மேம்க்கும், பிரியன் சாருக்கும், இந்த ஆல் ஓவர் டீமுக்கு ரொம்ப நன்றி.